வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். டிஎன்பிஎஸ்சி ஹேக்கிங் சீரீஸில் பிஒகே செக்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகலாயர்கள், மராத்தியர்கள், சிந்து சமவெளி நாகரிகம் வரும். அதில் இப்போ நம்ம மராத்தியர்களை பற்றி பார்ப்போம். பிஒகே தானே ஈஸியாக அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதுதான் உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம எதில் முக்கியம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னா நமக்கு பிஒகே தான் பார்க்கணும். அதை வச்சு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம். இப்போ நீங்கள் மராத்தியர் படிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் இதை எடுத்து பாருங்கள். இப்படி நீங்கள் சப்போஸ் படிக்கல அப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்தந்த இடத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவாஜி. கொரில்லா முறை அப்படின்னா நம்மளுக்கு பதுங்கி இருந்து தாக்குறது அப்படிங்கிற மாதிரி வரும். மலைகளில் பக்கத்து பதுங்கி இருந்து தாக்குறது. அதை சிவாஜி அவர்கள் பின்பற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அத்வைத வேதாந்தத்தை தான் போதித்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறது கரெக்டானது. இரண்டாவது நிறுவனர் மராட்டிய பேரரசோடது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்தா சொல்லியிருக்காங்க. பேஷ்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதம அமைச்சர் அப்படின்னு வரும். அதே மாதிரி சுர்நவீஸ் அப்படின்னா செயலாளர். இப்போ ஒரு செயலை பண்ணுறவங்க சுறுசுறுன்னு பேசுவாங்க. இல்லைன்னா நாவு இருந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும். அதை சொல்லி இதை செய்ய அப்படிலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நியாயதீஸ் அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி. நியாயத்தை சொல்கிறவங்க நீதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க. பண்டிட் ராவ். பண்டிட் ராவ்னா பண்டிதர் யாரை சொல்லுவோம்? நம்ம அர்ச்சகர்களை சொல்லுவோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் தான் சண்டையே இருக்கும். அப்படிங்க கரெக்டாக இதுக்கு ஆன்சர் போட்டோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல்லஸ்லி பிரபு. பேஷ்வா பாஜிராவுக்கும் வெல்லஸ்லிக்கும் நடுவில் பேசின் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சவுத் அண்ட் சர்தேஷ்முகி அப்படிங்கிற வரியை விதிச்சிருப்பாங்க. அடுத்து தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள் கிராம அதிகாரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அடுத்தது பாருங்க. சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்கூன் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இப்போ பாருங்க 1, 2 கரெக்டாக இருக்கு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது பாருங்க. சிவாஜியின் அஷ்டபிரதானத்தின் தலைமை நீதிபதி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தீங்களா, நியாயதீஷ் அப்படின்னு பொறுத்த கையில் அது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நியாயதீஷ்னா தலைமை நீதிபதி. இது பாருங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஷ்வா அரசர் கிடையாது, பேஷ்வா. பேஷ்வால சக்தி வாய்ந்தவர் முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட். 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராத்திய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மாதவ் ராவ். நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் என்ற வரியை விதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மராட்டியர்கள். இந்த சவுத் சர்தேஷ்முகி அப்படிங்கிறது முக்கியம். அந்த சவுத்துங்கிறது 4ல் 1 பங்கு வரியை கேட்டிருவாங்க. அடுத்தது பாருங்க. சிவாஜியின் வாரிசுகளை சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியோட அப்பா. நெக்ஸ்ட் சிவாஜி, அவரோட பையன் சம்பாஜி. நெக்ஸ்ட் அடுத்தது முதலாம் ராஜாராம். நெக்ஸ்ட் 2ஆம் சிவாஜி. அடுத்தது முதலாம் ஷாஹூ வருவாங்க. அடுத்தது தான் ராம்ராஜா வருவாங்க. ஓகே, அப்போ ஆர்டர் கரெக்டாக இருக்கா? எஸ், ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்க. கீழ்கண்ட ஒன்றில் தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தவறானதை பார்த்துருவோம். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1674 தவறானது. சிவாஜியின் பாதுகாவலர் தாதா கொண்டதை இது கரெக்டானது. சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூடி கொண்டார் அப்படின்னு வருது. ராஜ்கோட் தான் அது ராய்கோட் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்தது 1674 சத்ரபதி என்னும் பெயர் சூட்டி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். இப்போ இதில் 3 சி ஒன்றையும் தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்க. அதே சவுத் சர்தேஷ்முகி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, காரணம் பார்ப்போம். சவுத் என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய மொத்த வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 4ல் 1 பங்கு பார்த்தோம். 25%னாலும் ஒன்று தான். அடுத்தது சர்தேஷ்முகி வரி நில வருவாயில் 10ல் 1 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டாக ஆன்சர் பார்ப்போம். முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் இது வராது.
ஆனால் கீ ஆன்சர் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. எது இல்லைன்னு மேபி வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சூரத். அடுத்தது கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்சல் கான். அப்சல் கான் தான் வந்து மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர். அடுத்து பாருங்க சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவி இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கோலாபா அப்படிங்கிறது வந்து சரியான விடை. கோலாபா கடற்படை தளம் நிறுவனது. இந்த கொஸ்டினே நம்மளுக்கு வந்து திரும்பியும் நெக்ஸ்ட் இயரில் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலம், அந்த நிலத்தில் இருந்த வரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனும் வரியை விதித்தது? இதுலேயே 3ஆவதாக வந்துட்டு பாருங்க மராத்தியர்கள். 3ஆவது இல்லை 4ஆவது. இந்த கொஸ்டின்லேயே 4 கொஸ்டின் வந்து இந்த சவுத் சர்தேஷ்முகி அப்படிங்கிற வரியை பேஸ் பண்ணியே வந்திருக்கு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணையை வந்து கேட்டிருக்காங்க. பான்ஸ்லே அப்படிங்கிறவர் வந்து நாக்பூர், அதாவது சிவாஜியோட தந்தை வந்து நாக்பூரில் வந்து தளபதியாக இருந்தார். நெக்ஸ்ட் தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சாவூரில் மராட்டியர் வந்து ஆண்டிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கோஜி. அடுத்தது தவறான பொருத்தந்தங்களை வந்து கேட்டிருக்காங்க. அஷ்டபிரதான் அப்படின்னா 8 அமைச்சர் குழு சரி. சர்தேஷ்முகி பிரதேச வரி. சவுத் வந்து சுங்கவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு, நம்ம இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது அமத்தியா அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. தவறு, ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க தஷபோதா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ராம்தாஸ் அவர்களால் எழுதப்பட்டது தஷபோதா. அடுத்தது சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ராம்தாஸ் அவர்கள். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சூர்தாஸ், ராம்தாஸ் 2 பேருமே சிவாஜியோட குருக்கள் தான். இதில் வந்து ஆன்மீக குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அவர்கள் தான். அடுத்தது மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமந்த் அப்படின்னா வந்து வெளியுறவு அமைச்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேலே உள்ளதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மஜும்தார் அப்படின்னா வரவு செலவு கணக்கை பார்ப்பவர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிவாஜியின் சபையில் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமந்த். நம்ம இப்போ தான் பார்த்தோம் சுமந்த் அஷ்டபிரதான் அப்படிங்கிறது வந்து வெளியுறவு அமைச்சர். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து சண்டை அதிகமாகிட்டு இருக்கும். அப்போ வெளில போய் பேசுகிறவங்க மேலே தான் சுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்தது சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 எந்த கோட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டை. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு போன வருஷமும் வந்து குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை வந்து இப்படியும் அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மா பாப் அப்படிங்கிறது வந்து சரியான விடை. பஞ்சாஸ் என்பவர்களையும் பஞ்ச பரமேஸ்வர் அப்படிங்கிறவங்களையும் மா பாப் அப்படின்னு அழைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவ்நேரி அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 3ஆம் அணிப்பட்டு போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட் தான். இந்த இதில் தான் மராத்தியர்கள் தன்னோட வலிமையை வந்து இழந்திருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து எழுந்திருப்பாங்க. அடுத்தது காரணம் பாருங்க இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து துண்டாஜி வாக் அப்படின்னு பேர். இப்போ வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ துண்டு 2, அப்போ 2 உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 உலகத்துக்கு துண்டாஜி வாக் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு அடுத்து தன்னோட மகன் சம்பாஜி அவர்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சி இதுக்கு வந்து சரியான விடை. அவ்வளோதான் கைஸ். இதோட நம்மளுக்கு வந்து மராத்தியர்களோட பிஒய்க்கு வந்து முடிஞ்சிட்டுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் நம்ம சேனலில் வந்து பிஒய்க்கு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த டாப்பிக்கில் எந்தாச்சும் உங்களுக்கு பிஒய்க்கு தேவைப்படுது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.